ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரான் கிரேவி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரான் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். மிளகு எடுத்துக்கலாம், பட்டை லவங்கம் ஏலக்காய், அப்புறமேட்டு டொமேட்டோ 2 தக்காளி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ ப்ரான் பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது 1/4 கேஜி அளவு தான் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி பண்ணுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷுக்கு ப்ரானுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அப்புறம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை டேஸ்ட்டு சூப்பராக தரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நுரையாக வரும் எண்ணெயில். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ப்ரான் கிரேவி செய்கிறது ஏதோ ஒரு 10 to 5 minutes தான் ஆகும். அப்புறம் இந்த ப்ரான் குக் ஆகிறதும் பார்த்திங்கன்னா 2 to 3 minutes ப்ரான் நல்லா குக் ஆகிடும். பட் இதோட க்ளீனிங் ப்ராசஸ் தான் ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக பொரியறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ரான் க்ளீன் பண்ணுற ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் வீடியோ ஆட் பண்ணுறேன். கமெண்டில் பின் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் என்னோடய சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் ஆட் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும், ப்ரான் அப்படியே சுண்டு வரும், அப்படியே சுருங்கிடும். எவ்வளோ பெருசாக இருந்த ப்ரானு அப்படியே சுருண்டு போயிடும். ஸோ அப்படி சுருண்டும் போதே அது சீக்கிரமாக குக் ஆகிடும். நல்லா பெரட்டி விட்டுட்டு திருப்பி நல்லா திருப்பி பெரட்டி விட்டுடலாம். ஸோ அந்த வெங்காயம் அந்த ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் அந்த ப்ரானில் ஒட்டுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுறணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் இருக்குல்ல, மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளியோட. ஸோ கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் பெரட்டி விட்டுக்கோங்க.
இப்போது அடுத்தது என்ன பண்ணலான்னா, அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம பேஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டு வந்து இப்போது இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது நல்லா சுண்டு வந்துருச்சு ஆல்ரெடி அந்த ப்ரான்ஸ் எல்லாமே. இப்போ நல்லா இந்த மசாலா ஒட்டுற வரைக்கும் அந்த எவ்வளோ தண்ணியாக இருக்குல்ல அதெல்லாம் தண்ணி வத்துற வரைக்கும் ப்ரான் நல்லா வந்து குக் ஆகட்டும். ஜஸ்ட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸில் அது வந்து குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் வந்து